வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் மாற்றப்பட்ட தபால் நிலையத்தை அதே இடத்தில் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருத்தணி காந்தி ரோடு கச்சேரி தெருவில் 50 ஆண்டுகளாக கிளை தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக எவ்வித முன் அறிவிப்புமின்றி இந்த கிளை தபால் நிலையம் பூட்டப்பட்டு அங்கிருந்து காலி செய்து கமலா திரையரங்கம் அருகில் மாற்றப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் இங்கிருந்து கமலா திரையரங்கம் பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் ரயில் நிலையத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆனால் இந்த ரயில் நிலையத்தை முதியோர்களும் பெரியோர்களும் ஊனமுற்றவர்களும் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுவதால் இப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக மீண்டும் இதே இடத்தில் கிளை தபால் நிலையம் அமைக்க இப்பகுதி மக்கள் தபால் துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை வலியுறுத்தி திருவள்ளூர் மத்திய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டி.எம். வெங்கடேசன் உடனடியாக இந்த பகுதியில் தபால் நிலையம் மீண்டும் அமைக்க வேண்டும் என்றும், அப்படி அமைக்காத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். எனவே தபால் துறை நிர்வாகம் உடனடியாக இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக தபால் நிலையத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அமைக்கப்பட்டிருந்த அந்த தபால் நிலையம் தற்போது வேறு மாற்றப்பட்டது. இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் கவலைப்பட்டுள்ளார்கள். இது குறித்து நாம் பகுதி வசிக்கும் விஜயலட்சுமி கேட்டபோது அவருடைய கருத்தை நாம் இப்போது பார்ப்போம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இது குறித்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ தூரம் மாத்திருந்தாலும் நடந்து போகிறதுக்கு முடியல. இன்னும் வெயில் காலம் இப்போ வேறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் எங்களுக்கு இந்த தெருவில் 40 வருஷமாக இயங்குது. திடீர்னு சொல்லவே இல்லை, எங்களுக்கு எதுவுமே சொல்லலை, எதுவுமே செய்யலை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம கட்டின்னு போயிட்டாங்க. திடீர்னு எங்களுக்கு மறுபடியும் இதே தெருவில் அமையணும். குழந்தைங்களுக்கு கச்சேரி தரவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தபாலையும் தற்போது மாற்றப்பட்டது. இது குறித்து இப்பகுதி மக்கள் உடனடியாக இப்பகுதியில் அமைக்க வேண்டிய கோரிக்கை எடுத்தனர். அது குறித்து நம்முடைய இங்கே வசிக்கும் திரு புஷ்பாவின் கேட்டபோது, அந்த இடத்துல வந்து தபால் நிலையம் இருந்தது, அது வந்து தற்சமயம் மாற்றப்பட்டது, எந்த அறிவிப்பெல்லாம் மாற்றிக்கிறாங்க, இதனால் இப்பகுதி மக்கள் கஷ்டப்படுறது எனக்கு தகவல் கிடைச்சது. உங்கள் கருத்து சொல்லுங்கள் மேடம். 50 வருஷமாக இருந்தது சார் இந்த தெருவில். இப்போ எங்களுக்கு சிரமமாக இருக்குது அங்கே போயிட்டு வரதுக்கு. இங்கேயே வர வைங்க மறுபடியும். கண்டிப்பாக இங்கே வரணும். திருத்தணி கச்சேரி தெருவில் ஒரு 50 ஆண்டுகளாக தபால் இருந்தது. இந்த தபால் நிலையம் எவ்வித முன்னெடுப்பின்றி மூடப்பட்டு அதை எடுத்து மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து இப்பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் வடக்கு மாவட்ட திரு டி.எம். கருத்தை இப்போது நாம் பார்ப்போம். இந்த தபால் நிலையம் குறித்து உங்கள் கருத்து சொல்லுங்கள். திருத்தணியில் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இயங்கி வந்த தபால் நிலையம் கிழக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி திடீரென்று மூடப்பட்டது. இங்கே வாடிக்கையாளர்கள் அன்றாடம் வந்து 500-600 பேர் இங்கே வாடிக்கையாளர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல், வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்தாமல் திடீரென்று இந்த தபால் நிலையம் மூடப்பட்டுள்ளது. இந்த மூடப்பட்ட தபால் நிலையம் மிக அதிகமாக உள்ள ரயில்வே நிலையம் அருகாமையில் மாற்றப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் இங்கிருந்து செல்வதற்கு மிகவும் கடினப்படுகிறார்கள். முதியோர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், ஊனமுற்றோர்கள் இவர்கள் சென்று பணம் செலுத்துவதற்கோ அல்லது தபால் அனுப்புவதற்கோ மிக மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மீண்டும் திருத்தணி கச்சேரியில் இயங்கி வந்த தபால் நிலையம் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தை தபால் நிலையம் முன்பு நடத்தும் என்பதை நான் திருவள்ளூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உடனடியாக பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் பொதுமக்கள் அவருடைய சேவைகளை செய்வதற்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக.